பூமி பந்தில் நம் பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவே சுழலும் எம் வாழ்வு சக்கரத்தில் உழைக்க வந்த இடத்தில் உறவுகள் மிளிர்ந்து ஒரு தமிழ் குடும்பமாய் தலைத்த நம் கதைகள் கேளுங்கள். நட்பு கரம் பற்றி உன்னத ஒற்றுமையோடு உதவிகள் புரிந்து வேலையில் சாதனைகள் பல செய்த சரித்திரம் கேளுங்கள். வாருங்கள், மேடையில் எங்கள் வாழ்க்கை சக்கரத்தின் ஒரு துளி பாருங்கள். வணக்கம் 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 வணக்கம். மேடையில் இருக்கிற 4 ஆசாமிகளும் ஈபி அடிச்ச ட்ரெயின்ல இடிபட்ட பேசஞ்சர்ஸ் மாதிரி படு டென்ஷனா இருக்கிறாங்க. இந்த டென்ஷனுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முதல் இவங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை நான் சொல்ல போறேன். நடுவில் இருக்கிறவர் வர்க்கம் என்று அழைக்கப்படுகிற மதியர். இவர் இருக்கிறது படுக்கிறது குடிக்கிறது கூத்தடிக்கிறது எல்லாம் எங்கட ஹிட்டாச்சி பில்டிங்ல தான். ஆசாமிய காலமா 5 மணிக்கு வேலையில காணலாம், இரவு 12 மணிக்கு லேப்ல காணலாம். இப்படி இரவிரவா வேலை செய்து மண்டக்காய் என்று பெயரெடுத்த மதியருக்கு பெரிய ஆப்படிச்சது ஊர்ல இருக்கிற அவரின் சொந்த மாமியார் பெயர் மங்கையர்க்கரசி. இவர் மெக்காவுக்கு வருஷம் போயிட்டு அப்படியே இலங்கைக்கு கம்பெனி காசுல ஓசி ட்ரிப் அடிச்சுட்டு வருவார். ஏன்டா இவன் எப்ப பார்த்தாலும் சவுதியில இருந்து ஜாழ்ப்பாணம் வாரான் என்று தலையை பிச்சு சிஐஏ ரேஞ்சில் இன்வெஸ்டிகேட் பண்ண மங்கையர்க்கரசி மாமிர கண்ணில மதியர் மெக்கா ரயில்வே தண்டவாளத்துல மஞ்சள் ஹெல்மெட்டோட தന്റെ மனசுக்காக கிளிக் செய்த மணியான செல்ஃபி அம்பிட பிறகு என்ன, இவன் மதியனுக்கு கனடாவில் ஒரு வேலையும் கிடைக்கலையாம். சவுதியில கொளுத்துற வெயில இந்த கோச்சி தண்டவாளம் போடுற வேலை தான் கிடைச்சுதான். பாவம் பொடியன் என்று மங்கையர்க்கரசி மாமி புலோலி முழுக்க புலம்பி தள்ள கனடாவுக்கு விசிட்டர்ஸ் விசா எடுத்து வர வெளிக்கிட்ட விஸ்வலிங்கம் குடும்பம் இந்த கதையை கேட்டு விரைச்சு போய் நிக்க, கடவுளே கனடாவில் நான் ஒரு கார்ட்டூன் என்ஜினியர் என்று புத்தளை பிள்ளையார் கோயில மதியர் கையடிச்சு சத்தியம் செய்தாரும் ஊர்ல ஒருத்தரும் நம்ப தயாரா இல்லை. அடுத்தவர் ஆத்தா என்று அன்பாக அழைக்கப்படுகிற பொன்னர் சுதா. ஆத்தா என்ற பெயர் எப்படி வந்தது நீங்க யோசிக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. அத்தான் அத்தான் என்று யாரோ ஒரு பொம்பளை புள்ள அடிக்கடி கூப்பிட்டதுதான் காலப்போக்கில் மருவி ஆத்தா என்று வந்ததாய் காட்டல்ல ஒரு கதை இருக்குது. இவர் மதியரை போலதான் கம்பெனியில் தான் முழு நேரமும் குப்பை கொட்டுவார். ஆசையாத்தான் வேலையில நிற்கிறாரோ அல்லது ஆத்துக்காரிக்கு பாய்ந்துதான் வேலையில முழு நேரம் நிற்கிறாரோ அந்த ஆண்டவனுக்கு ஆன்சர் கிடையாது. அடுத்தது நடுவில் நடுநாயகமாக இருப்பவர் ரமேஷ். ஹிட்டாச்சி தமிழ் ஆட்கள் தலையாரி இவர் தான். இந்த பஞ்சாயத்து தலைவருக்கு தலைக்கு மேல பல சோழி. இவருக்கு அந்நியன் படத்துல வர விக்ரம் மாதிரி 2 முகம் இருக்குது. அப்பாவியான அம்பி மாதிரி ஆட்களோட பழகுவார். ஆனா கொஞ்சம் தண்ணிய போட்டால் தவற தட்டி கேட்கிற ரெமோ மாதிரி தலையை சிலிப்பி கொண்டு ஒரு ஆட்டம் போடுவார் பாருங்க. கங்குவா சூர்யாவுக்கு டஃப் கொடுப்பாருண்டா பாருங்க. அடுத்தவர் சுரேசர்.
ஆசாமி அதிர்ந்து பேச மாட்டார். ஆனால் சேரர் நம் நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தமிழினில் பாசமழை பொழிவார். அதுக்காகவே தீபாவளி பாட்டி வச்சு செட்டியார் மாதிரி அத்தனை பேருக்கும் ட்ரீட் கொடுத்து அசத்துவார். இந்த 4 ஆசாமிகளும் தான் ஹிட்டாச்சி கம்பெனியில எங்களை நாள் முழுக்க கடுப்பேத்துற ஆட்கள். அது சரி, இப்ப எதுக்கு இவங்க இன்புட்டு டென்ஷனா இருக்கிறாங்க? காலையில சூரியன் உதிக்குதோ இல்லையோ, கோழி கூவுதோ இல்லையோ, கடவுள் கூட கண் முழிக்கிறாரோ இல்லையோ, இவங்களுக்கு 2 விஷயம் டைமுக்கு நடந்தாக வேணும். முதலாவது விஷயம் மத்தியான சாப்பாடு. சரியா 12 மணிக்கு அலையா கவிட்டீரியாக்கு வந்து சேருவாங்க. அடுத்த 1 மணி நேரத்துக்கு இவங்களோட அட்டாசம் தான். அந்த மேசையில பரவி இருக்கிற சாப்பாடு வெரைட்டியை பார்த்தா 1000 கோடி செலவழிச்சு நடந்த அம்பானி வீட்டு கல்யாணம் தோத்து போயிடும். சரி, இன்றைக்கு இவங்கள் காத்து கொண்டிருக்கிறது ஸ்பெஷலான ஒரு சாப்பாட்டுக்கு. அது கந்த சஷ்டி பரணை சோறு. உபயம் எங்கட ராஜ்மோகன் குடும்பம். சாப்பாடு என்னிட தந்து விட்டு இந்தாங்க பானை சூடு. பரணை சோத்தை கொண்டு வந்து கொடுக்க கூட நேரம் இல்லாமல் பறந்தடிச்சு கொண்டு மீட்டிங் என்று நான் முழுக்க வேலை செய்யற நம்ம ராஜை பற்றி நான் கொஞ்சம் கடிக்க வேணும். மகாபாரத கதையில கர்ணன் கவச குண்டலத்தோட பிறந்தது போல இவர் பிறந்தது ஹிட்டாச்சி பேட்சோட. ஆசாமிக்கு 24 மணி நேரமும் கம்பெனி நினைப்பு தான். கரிபியனுக்கு வெக்கேஷன் போனாலும், கட்டின மனுஷியோட ஹனிமூன் போனாலும், நடுக்கட்டில குந்தி கொண்டு காலமுறை 4 மணி வரைக்கும் லேப்டாப்ல வேலை செய்யற ஆசாமி. அத விடுங்கோ. கீபாவில ஒரு சனிக்கிழமை 2 மணி நேரம் பீச்சில் குளிக்க போறதுக்கு டீம்ல அவுட் ஆஃப் ஹவுஸ் ஸ்டேட்டஸ் போட்டா பாருங்க. சரி பரணை சோறு வந்துட்டுது. இதுக்கு மேல அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட விடுவோம். எல்லாம் நல்லா சாப்பிடுங்கடா. அந்த வேலைகளை இந்த டேய் ஹரியே இல்லடா. அதான் நடிய பண்றோம். டேய் வேற கட்டட கூட கேட்டு போய். சாப்பாடு ருசி சூப்பரோ சூப்பர். அந்த கரண்டி ஏறா இருக்கா? அந்த கரண்டியை விட்டு கையால சாப்பிடுங்கண்ணா. கரண்டி கையோட முன்னுக்கு நிக்குதா? கையால சாப்பிட்டா ஒட்டுமா டிஸ்கஸ்டிங்கா. சேஃப்டியா அப்புறம் சார் எங்க சாவச்சேரி குளக்காடு மேடமா அவன் இப்ப வெஸ்டர்ன் குயின் மாதிரி மாறிட்டான. நினைப்பு என்னதான் சொன்னாலும் ராஜ் வீட்டு சாப்பாடு ராஜ சாப்பாடு தான். அந்த மாதிரி தான். இப்படி அடிக்கடி வீட்டுல விருந்து கிடைச்சா ராஜ்மோகன் வாழ்க்கை ராஜ டோகன் தான். இப்படி அன்பான சுவையான சாப்பாடை கொடுத்த ராஜ்மோகன் அன்பு சாதர் துணைவியர் நன்றி. கந்த சஷ்டி சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இந்த பாரணை பிரசாதம் இதுவே நமக்கு போதும். கந்த சஷ்டி சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இந்த பாரணை பிரசாதம் இதுவே நமக்கு போதும். சுடான வடையும் அங்கே, ஜோரான சமோசா இங்கே, சுவையான சுண்டல் அங்கே, ருசியான போண்டா இங்கே, சந்தோஷம் மீறி பொங்க இதுவே நமக்கு திங்க.
அந்த சஷ்டி சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் இந்த பாருணை பிரசாதம் இதுவே நமக்கு போதும் உரைப்பான மிளகை பொறிகள் முறுக்கான வடக தட்டு இனிப்பான ரவா லட்டு இனி இஷ்டம் போல வெட்டு இது வெறும் லஞ்ச் மட்டும்தான் பாருங்க. இது லஞ்சுக்கு பிறகு வேலை செய்தாங்களோ இல்லையோ, இதுக்கு பிறகு 3 மணிக்கு டீ குடிக்க திருப்பி வருவாங்க. லயன்ஸ் கிங் படத்துல அப்பதான் பிறந்த சிம்பாவை பார்க்க காட்டுல மூல முடுக்கலாம் இருந்து ஜானையில இருந்து பூனை வரைக்கும் வருஷ கட்டி வருமே, அத போல அத்தனை ஃப்ளோர்ல இருந்து மங்கிட்ட போட்டிகள் அணி வகுத்து வருவாங்க. இதை ஒவ்வொரு நாளும் பார்த்து பொறாமைப்படுகிற சின்ன பொடியல் இந்த கூத்துக்கு வச்ச பெயர் தமிழ் டேபிள். நீங்க இந்த கூத்துக்கு வச்ச பெயர் தமிழ் டேபிள். அதே உண்டகளை கலைக்க ஒரு 5 நிமிஷம் வெளியில போய் காத்து வாங்கிட்டு வரேன். கவனம் கரையாகிட்டு விழுந்துருவ. தம்படிக்கா வர இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதான் என்ன, அவசரம் என்ன அவசரம் நில்லு மதிய, இன்னும் திங்க கூட தொடங்கல வண்டியும் கொஞ்சம் நிறைகல, இப்போ என்ன விட்டு போகாதே என்ன விட்டு போகாதே, இன்னும் படையும் கூட முடியல ரசமும் கொஞ்சமும் குறையல, இப்ப தம்மடிக்க நீ போனா திண்டு முடிக்க யார் இருக்கா, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன, அவசரம் என்ன அவசரம் நில்லு மதிய. Boss, you guys are having such a good time. Why don't you invite us one time? Me too. இது நியாயமில்ல மாதிரி, இது நியாயமே இல்ல. நானும் இந்த கம்பெனில காலம் வேலை செய்கிறேன். நீங்க ஒரு பார்ட்டி கூப்பிடுறீங்க, ஃபாரினர் சோறும் எங்களோட ஷேர் பண்றீங்க. ஆனா இந்த கிறிஸ்மஸுக்கு மாத்திரம் நம்பர்ஸ் பண்ணுறதுக்காக எங்களை லேடிஸ் எல்லாரையும் கூப்பிடுறீங்க. இது சரியில்லை. நீங்கள் கட்டாயம் உங்களுக்கும் ஒரு நியாயம் கிடைக்கணும். அடுத்த வருஷத்துலயாவது இருந்து பொம்பளைகளுக்கும் இதுல எங்களுக்கு இடம் வேணும். ஃபாரினர் சோறு எங்களுக்கு மதுரை இந்த மதிக்கு வந்த சோதனை ஒரு 2 பேரை பார்த்து கேட்கிற கேள்வியா தம்பி மாரே தாய் குழந்தை எங்கண்ட இந்த வருத்தப்படாத வயது வளப்போர் சங்கத்தில நீங்கள் அங்கத்தராக விரும்பினால் சில விதிமுறைகள் உண்டு. அந்த விதிமுறைகளை உங்களுக்கு விளக்குவதற்கு எங்கள் தாரை தலைவர் தங்கமுடி வளர்த்த சிங்கர் விரும்பி அறுத்தாலும் கொலை மாறாத ஐயா நெஞ்ச இந்த லஞ்சாயில கூட கோல் பண்ணி அண்டன் ஒன்றறியோக்கு விடுவித்த சூரன் மாமன் சகலாலா வல்லவன் அண்ணன் வாருங்கள். எங்கள் சங்கத்தில் சேர வந்திருக்கிற திருநா தேர வந்திருக்கிற அன்பு உள்ளங்களே, சங்கத்துல சேர்ற என்றால் ஒரே ஒரு விதிமுறை தான். வேலைக்கு போக கூடாது. வேலைக்கு வாங்க. 12 மணிக்கு நான் போற மெசேஜ் பார்த்துட்டு சரியா 12 மணிக்கு நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுறேன் லஞ்ச்.
அது மேனேஜரோட மீட்டிங்கோ, டைரக்டரோட மீட்டிங்கோ, பிபியோட மீட்டிங்கோ, கஸ்டமரோட மீட்டிங்கோ, எல்லாத்தையும் போட்டபடி போட்ட மாதிரி விட்டுட்டு வேலை போயிடு 12 மணிக்கு வர கெட் இருக்கும். இருந்தா தான் எங்களோட சங்கத்தை நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. சாப்பாட்டு மேசையில குற்றம் குறை கூறக்கூடாது. உப்பான சாப்பாடா இருந்தாலும் உம்மட்டு சாப்பிடும், கசப்பான சாப்பாடா இருந்தாலும் கம்மட்டு சாப்பிடும். சாப்பாட்டு மேசையில ஆர்வ கோளாறுல சில பேர் அடித்தொண்டையில படிக்கிற பாட்டையும் அனுசரிச்சு கேட்க வேண்டும். மொக்க கவிதை சொன்னாலும் சக்தியா இது போகும் என்று சொல்லி பாராட்டி பழகிற மனம் வேணும். அவனுக்கு வேற காணி எல்லாம் வாங்கி தர்றான், நின்று சாப்பாடு மேசைக்கு வா. இதுதான் அது. பாரணை சோறு வந்த பாத்திரம் கழுவி வைக்க தெரிய வேணும். விழுந்த பருக்கையில பொறுக்கி அள்ளி சாப்பிட தெரிய வேணும். அது மட்டும் இல்ல, இந்த கச்சேரி பேக்கை தூக்கி கொண்டு வேலைக்கு வந்தால் நாங்கள் ஆபீசர் என்று பட்டம் பெற்றோம். அதையும் ஏற்று அனுசரிக்கிற பக்குவம் உங்களுக்கு வேணும். சாப்பாட்டு மேசையில சங்கத்தின் கதை கதைப்போம். டாக்டர் அர்ச்சுனாண்ட தங்கத்தின் கதையை கதைப்போம். ஆனா வேலையை பற்றி மட்டும் ஒரு தினம் கதைக்கிறோம். காதக்க கூடாது. மொத்தத்துல கல்யாணம் முடிச்ச ஆம்பளைக்கு தான் இன்புட்டு பொறுமை இருக்கும் பாருங்க. ஆகவே சீக்கிரமா தாலியை கட்டுங்கோ, பொண்டாட்டி தார சாப்பாடு தட்ட தூக்குங்கோ, எங்கட தமிழ் டேபிளுக்கு வந்து சேருங்கோ. அப்புறம் எங்கட தாய் குலங்களே, எங்களோட கோவிச்சு கொண்டு தமிழ் ஆன்டி ஸ்டேபிளோட தனியாக தொடங்கி போடாதீங்கோ. முக்கியமான ஒரு விஷயம், எங்களுக்கு வளமையா வடை டெலிவரி செய்யற ஆசாமி 6 மாசத்துல கண்ட்ராக்டர்ல இருந்து பெர்மனன்ட் ஆகினார். வங்குரோத்து ஆகி எங்களுக்கு வடை வராமல் போகக்கூடிய ஆபத்து இருக்கிறதா? தாய்க்குலங்களே, உங்களோட வளையல் கைகளால நவீனமான வடையை சுட்டு கொண்டு வந்தால் வருத்தப்படாமல் வயிறு வளர்ப்போர் சங்கம் உங்களை மெம்பர்ஷிப் இல்லாமல் சங்கத்தில் சேர்த்துக் கொள்ளும் என்பதை அன்புடன் அறிவித்துக் கொள்கிறோம். இந்த சிறப்பு சலுகை அடுத்த வரும் 2 மாதங்களுக்கு மட்டுமே. நாங்க பகடியா கிடைப்போம், பகடியா நடப்போம். ஆனா நாங்க பாசக்கார தமிழ் பயிர்வோம். உங்களுக்கு வேலையில் பிரச்சனைண்டாலும் ஓடி வந்து உதவி செய்வோம். உங்களோட வீட்டுல ஒரு பிரச்சனை என்றாலும் பாஞ்சு விழுந்து பாசத்தோட ஓடி ஆஸ்பத்திரிக்கு போகணுமென்றாலும் உங்களை கொண்டு விட்டுட்டு காரை பத்திரமா கூட களவிட்ட சாமான திரும்பி வந்து கேட்டா மட்டும்தான் தருவோம். காதலுக்கும் எதிரிகள் இல்லை, காதலுக்கும் உதவி செய்வோம். காதலிக்க போறவர்களுக்கு வாகனம் வேணுமென்றா எங்கட வாகனத்தை தந்துட்டு நாங்க நடந்தே வேலைக்கு. நாங்கள் எல்லோரும் ஒரே குடும்பம். சந்தோஷத்திலேயும் பங்கெடுப்போம், துக்கத்திலேயும் தோல் கொடுப்போம். நீங்களே நாங்கள், நாங்களே நீங்கள்.
இந்த நாடகம், இசை, நடனம்